சில பேருடைய விருதை கேட்பார்கள், பல பேருடைய பலனை கேட்பதில்லை. ஆனால் ஒருவருடைய விருதை அதிகமாக கேட்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த அந்தஸ்து, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த மகத்துவம், அது அவர்களுடைய மக்கள் அவர்கள் அங்கீகாரம் செய்யப்பட்டவர் என்பதற்கு அடையாளம். எல்லா நூலாசிரியர்களும் கிதாப் எழுதுவார்கள். கிதாப் எழுதி துவா செய்வார்கள். யாரா இந்த கிதாபு உலகத்தோட எல்லா முஸ்லிம்களுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று திரும்ப செய்ய வேண்டும் என்று துவா செய்வார்கள். எந்தெந்த கிதாபுகள் அல்லாஹ்வுடைய இந்த துவா அல்லாஹ்விடமிருந்து கேட்கப்பட்ட துவா கபூலாக்கப்பட்டதோ அந்த துவா ரொம்ப பிரபலமாகி எல்லா மக்களாலும் வாசிக்கப்படுகிறது. இந்த கிதாபுகள் வருஷாவுடைய பாடத்தில் அழைக்கப்படுகிறது, அது ஓடிக்கொள்ளப்படுகிறது. அதே போல இமாமுக்காக அம்மானிமா அவர்களுடைய ஆய்வு, அவர்களுடைய ஆராய்ச்சி அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதிகமான முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்பற்றப்படுகிறது என்றால் அவர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய மதம் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இத்தகைய சவாலான காலத்திற்கு காட்டுவதாக பெரும் கூட்டத்தை பின்பற்றுகிறார். பல பிரிவுகளில் உம்மத்தில் ஏற்படும். இந்த உம்மத்திலே பல பிரிவுகள் ஏற்பட்டால் அடையாளம் சொன்னார்கள் பெரும் கூட்டத்தை பின்பற்றுகிறார். இஸ்லாம் இஸ்லாத்திலே முஸ்லிம்களே பெரும் கூட்டமாக இருப்பவர்கள் கட்டியத்தை இருப்பார்கள். இந்த உம்மத்திலே வழிகளில் ஏற்படும். சில பேர் வழிமுறை கொள்வார்கள். ஆனால் இந்த உம்மத்து ஒட்டுமொத்தமாக நாம் எத்தனை உம்மத்தியாக வரலாம். என்னுடைய உம்மத்து ஒட்டுமொத்தமாக வழிகளில் ஒன்று செல்ல மாட்டார்கள். எப்படி நாங்கள் சொன்னதாக அந்த அடிப்படையில் பார்த்தால் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் சமூகத்தையும் எவனையும் எதிர்வையும் எல்லா நாடுகளையும் இமாம்களை பின்பற்றக்கூடும். அதுதான் அதிகமாக கல்விகள் அதிகமாக இருக்காங்க. இன்னும் சீரோடு சவுதியில அரசாங்கத்துடைய கவனத்திற்கு ஒரு தீர்ப்பு கொண்டு வரப்படுகிறது. இங்கிருந்து சென்ற உலகங்கள் சவுதிகளை பற்றி எப்படி இந்தியாவில் பேசப்படுகிறது. இமாம்களை நீங்கள் மதிப்பதில்லை, இமாம்களை நீங்கள் பின்பற்றுவதில்லை, நீங்கள் இமாம்களை இந்தியாவிலே சொல்லப்படுகிறது. உங்களை பற்றி உங்களிடத்திலே படித்து வந்தவர்கள் இது மாதிரி சொல்றாங்க என்று ஒரு செய்தி அங்குள்ள உலகாக்கள் சொல்லப்பட்டு அது அவர்கள் மூலமாக அரசாங்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது இப்போ அங்குள்ள ஒரு சொன்னாங்க, இப்பொழுது அவர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இமாம்களை பின்பற்ற வேண்டும். யார் எந்த மதத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த மதத்தை ஃபாலோ பண்ண வேண்டும். அதற்கு நாங்கள் எதிராக அல்ல என்பதை அங்குள்ள உலகாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமான பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்று அங்கிருந்து வந்த ஒரு ஆணையம் சொன்னார்கள். கண்டிப்பாக விரும்பங்களை பல்வேறு செய்திகள் தவறாக சொல்லப்படுகிறது, தவறாக சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் அதிகமான பேர் மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமான பேர் அதற்கு அவர்களுடைய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த இமாமுக்கு விழாவில் இருக்கிறோம். அந்த இமாமின் நீதிகளை பெறுவதற்காக வேண்டி அவர்களின் ஆய்வுகளை, அவர்கள் எப்படி சட்டங்களை ஆய்வு செய்து எதிர்த்தார்கள் என்பதை பற்றி பேசுவதற்காக தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய அந்தவர்கள் அழகான கேள்விகளை சொன்னார்கள். இமாமுல் அவர்கள் எப்படி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உடலுக்குள்ளே சொன்னார்கள். அந்த பதிலிருந்து அவர் எப்படி ஆய்வு திறன் உள்ளவர்களாக திகழ்ந்தார்கள், எந்த அளவுக்கு ஆராய்ச்சி நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை அந்த வீடு அவர்களுக்காக இருக்கிறது. நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியங்களை ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு போட்டு காட்டினால் போதுமானது. நிறைவாக அதற்கு சொல்ல பேசிவிட்டார்கள். இது நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அதற்கு ஒரு சகாபி என்பதை தொடர்கிறார்கள். சகாபி என்றால் யார்? நன்மை நாயகம் சந்தர்வாவை சேர்ந்தவர்களை பார்த்தவர்கள் என்பது மாற்றமல்ல, ஈமானோடு பார்த்தவர்கள். எனவே பார்க்கவும் வேண்டும், ஈமானோடு பார்க்க வேண்டும். அபூஜரும் பார்த்தார், அபூலவும் பார்த்தார். ஆனால் ஈமான்தார்கள் சகாபியாக முஸ்லிம். அதே போன்று இமாம்கள் என்றால் ஆய்வு திறந்துள்ளவர்கள். ஆராய்ச்சி திறந்துள்ளவர்கள் என்பது மாற்றமல்ல, அவர்களுக்கு தத்துவாவும் இருந்தது, ஆன்மீக அறிவும் இருந்தது. இரண்டையும் கேள்விக்கு பொருத்தமான தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். யாரிடத்திலே தத்துவா இருக்குமோ, இறையற்றம் இருக்குமோ, ஆன்மீக சிந்தனை இருக்குமோ, அந்த தெரிந்து உள்ளவர்கள் ஆராய்ச்சி செய்கிற பொழுது, அவர்கள் ஆய்வு செய்கிற பொழுது, அவர்கள் மூலமான சட்டங்கள் எழுதப்பட்ட பொழுது அந்த சட்டங்கள் பயனுள்ளதாக இருக்கும், பின் விளைவுகளை உண்டாக்குவதாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு அமைப்பு திறன்பட்டும் இல்லை, அல்லாஹ்வை அழைக்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலே யாரிடத்திலே சில பேரிடத்திலே ஆய்வு இருந்தது, ஆராய்ச்சி இருந்தது, சிந்தனை இருந்தது, ஆனால் தத்துவா இல்லை.
அதனால் இந்து சமுதாயத்திலே 4 பிரிவுகளை உண்டாக்கினார்கள். உலகத்தினுடைய ஒற்றுமை சின்னமாக இருக்கக்கூடிய ஜமாத்திலே ஒரு காலகட்டம் வரை 4 முதல்வர்கள் தனித்த ஜமாத் நடந்தது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த முன்னதாவோட கூட நம்பியா இருந்தார். அந்த முன்னதாக கூட நம்பியா இருக்கும்போது அதற்கு அவர்கள் நனவு பார்க்கிறாங்க. அப்படி நனவு பார்க்கும் பொழுது என்னுடைய முன்னதாவோட ஆட்சி ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க, என்னுடைய பிறகு கம்மியா இருக்கிறாங்க. அதனால மகான் அவங்கள சொல்றதாகவும் அவர்களுடைய கலைஞர் அவர்கள் சொன்னதாகவும் அதற்கு பிறகு அவங்களாலும் கம்பெனி அறிவித்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய முடிவுகளெல்லாம் பின்பற்ற தொடங்கினார்கள். பாடுவார்கள். சாத்தியமாக பின்பற்றிக் கொண்டிருந்த அனதிமாவும் அதில் ரவுசுகாரம் வெளியிட்டின் அசுகாரம் செய்யாதவர்கள் நிறைய சில கம்பெனி மதத்தை பின்பற்றினார்கள் என்றால் அதற்கு காரணம் அதற்கு அவர்கள் வருவதை பின்பற்ற வேண்டும் என்று ஆன்மீகமான பெருமானாருடைய உச்சத ஒரு காரணம் மட்டுமல்ல. அதற்கு அதீதோடு அதிகமான தொடர்பும் சுந்தரத்திற்கு அதிகமான பண்பு உடையவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த மதாவோ அது தவைக்க வேண்டும், அது ஒழித்து கொள்வதற்குள்ளாக என்ற காரணத்தினால் பெருமானார் நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே நாம் இமாம்களுடைய ஆராய்ச்சி அவர்களின் சிந்தனை மட்டுமல்ல அவருடைய கபூலியத்தால் ஆனதற்கு காரணம் அதற்கு மூலதனமாக இருந்தது. அந்த ஆராய்ச்சி தன்னோடு தத்துவாவும் இருந்தது, அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தது, ஆன்மீக சிந்தனைகள் இருந்தது. யாரிடத்திலே ஆன்மீக சிந்தனை இருக்கிறதோ அச்சம் இருக்கிறதோ அவர்களிடத்திலே பணிவு பணிவிடத்தினால் உண்மையை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வது தன்மை இருக்கும். நீ சொன்னால் நான் என்ன ஏற்றுக்கொள்வது என்ற சுமல் இருக்கிறார். இன்று அவர்களுடைய தவறு சுட்டி காட்டப்பட்டவர்கள் கூட அதை நியாயப்படுத்துகிற ஒரு கூட்டம் தான் நாம் அதை மறுத்தோமே தவிர அவர்கள் சுட்டி காட்டப்பட்ட பிறகு அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இல்லை. ஆனால் இமாம்களிடத்தில் எவ்வளவு பண்பு இருந்தது, எவ்வளவு பக்குவம் இருந்தது. ஒரு நாள் இமாம்கள் சமூக அவர்கள் வீட்டிலே நிலக்குழு வருகிறார்கள். அப்பொழுது மழை நன்றாக பெய்கின்றது, ஏழு தண்ணீரமாக இருந்தது. ஒரு சிறுவன் ஓடி வருகிறார். ஓடி வந்து அந்த சிறுவனை பார்த்து இமாமுடன் சமூகத்தை பார்த்தார்கள். சிறுவனே நிர்வாக ஏழு தண்ணீரமாக இருக்கிறது, வழித்து விடும், நீ விழுந்து விடுவாய். நிர்வாகத்தில் எந்த சிறுவனை பார்த்து உபதேசிக்கிறார்கள். அந்த சிறுவன் அங்கே நின்று இமாமுடன் அவர்களை திருப்பி பார்த்தானா, ஏற்று பார்த்துவிட்டானா, என்னை விட நீங்கள் தான் கவனமாக செல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சிந்தையால் நீங்கள் வழிவினால் இந்த உங்களுக்கே கருதிக்கொள்ளும். நான் விழுந்தால் அது என்னோடு தான் போகுது சொன்னாங்க. அவர்கள் அந்த சிறுவனுடைய சொல்லிட்டார்கள். அவர்கள் அதற்கு பிறகு ஒரு 3 கவனம் எடுத்துக் கொண்டார்கள். நாம போயிட்டு போயிட எதிராக தெரிஞ்சுதான் என்று அவனை அழைப்பிருப்போம். ஆனால் இமாமுடன் அவர்கள் அந்த சிறுவனை உற்சாகமாக வந்தார். அவர்களுக்கு அதற்கு பிறகு தீர்வு இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். இந்த பண்பு, இந்த பக்குவம், இந்த பணிவு எதனால் வந்தது, எப்படி வந்தது என்றால் அவர்களிடத்தை தற்பாடும் காரணமாக வந்தது என்பதை நாம் ஆரம்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தன்னை பெருமக்களே, அந்த இமாம்கள் ஆராய்ச்சி நடத்துபவர்களாக இருந்தார்கள். ஆராய்ச்சிங்கிறது என்னது? அதாவது ஆராய்ச்சி அப்படிங்கிறது மனிதனுக்கு அந்த அறிவு கொடுத்திருக்கிறான். சராசரியான அறிவு பகுத்தறிவு 6வது அறிவுகள் 7வது அறிவுகள் சமயோசிதமாக சிந்திக்கிறார்கள். இதையெல்லாம் கடந்தது நுண்ணறிவு. அந்த நுண்ணறிவுடன் ஆராய்ச்சி உள்ள அறிவு. அந்த அறிவினால் தான் ஆராய்ச்சி செய்ய முடியும். ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை நாம் பார்க்கிற பார்வை வித்தியாசமாக இருக்க வேண்டும். எல்லோரும் பார்க்கிற மாதிரி பார்க்கணும்னா அந்த பார்க்கிற அது ஆராய்ச்சி பகவானை கொண்டு செல்ல அவன் ஆராய்ச்சி தகுதி உள்ளவன் அல்ல. ஒரு ஸ்கூல் வாக்கியாது பாட அறையில தன்னுடைய மாணவர்களிடத்தில் சொன்னாலாம், அங்கே ஒரு டேபிள் போடப்பட்டிருந்தது. அந்த டேபிளுக்கு காய்கறி இல்லை, காய்கறி இல்லாத அந்த டேபிள் போடப்பட்டிருந்தது. அந்த டேபிளை சுற்றி காண்பித்து மாணவர்களே இந்த டேபிளை குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும், ஆனால் வித்தியாசமாக சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு மாணவன் இருந்தான். ஆசிரியர்களே, இது மாணவிக்காத தேர்தல் அமைச்சான், இது மாணவிக்காத தேர்தல் அமைச்சானா? ஏன்? காய் இல்லை,
தாயிலே சொன்னான். அப்படி வித்தியாசமான ஒரு சிந்தனை இல்லையா? இதே போலதான் ஆராய்ச்சி என்பது யாரும் பார்க்காத இடத்திலே ஒரு பொருளை பார்ப்பது, யாரும் நோக்காத இடத்திலே ஒரு பொருளை நோக்குவது. அது அல்லாம இப்போது அவர்கள் அழைச்சி அவர்கள் ஒரு கதை ஒன்று படிப்பார்கள். அண்ணனும் தந்தையும் சண்டையிட்டார்கள். அண்ணனும் தந்தையும் சண்டையிட்டுக் கொண்டார்கள். எதற்காக சண்டையிட்டுக் கொண்டார்கள்? ஒரு